சாரீ ப்ரீப்ளீட்டிங்கில் நம்ம வந்து ஒரே லெவல் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கே கொஞ்சம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு தான் சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ப்ரீப்ளீட் வந்து செட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளீட். இந்த முந்தான ப்ளீட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் ப்ரீ ப்ளீட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி சாரீ கட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த டைப்பில் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க, எனக்கு ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் எப்படி வந்து பிகினராக இருக்கவங்க பல்லு ப்ளீட் வந்து ஈஸியாக எடுக்கலான்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் ஒன்ஸ் பல்லு ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே நீங்கள் வந்து டேபிளில் வச்சு ஒரு பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் வந்து ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ப்ளீட்டுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ உள்ளே இருக்கிற ப்ளீட் எல்லாமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அதுக்காக நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ இந்த ப்ளீட்டோட டிசைனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ டாப்பில் வந்து எந்த இடத்துல வந்து ஃபோல்ட் பண்ணுறோமோ அதனோட எட்ஜ் வர வரைக்கும் அதே மாதிரி அந்த இப்போ ஒரு டாப்பில் வந்து ஃப்ளவரில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே ஃப்ளவரில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் வரணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ப்ளீட் எல்லாமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும். நான் இந்த முந்தான பார்ட் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஸ்டோன் ஒர்க் அண்ட் பீட்ஸ் ஒர்க்லாம் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து சேஃப்டிக்காக நான் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹீட் ப்ரொடக்டர் ஷீட் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்போ இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ப்ரீப்ளீட் பண்ண ஆரம்பிப்போம், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. யாராவது வந்து சொல்லணும் இல்லைங்களா, இப்போ நான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு நான் வந்து டெமோ காமிச்சேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ டெமோக்காக நான் அந்த நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டோன் ஒர்க்கு இல்லைன்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி சீக்வன்ஸ் இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வச்சு அயர்ன் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த சாரிக்கும் சேஃப்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பாக்ஸுக்கு சேஃப்டி. இல்லைன்னா இந்த அயர்ன் பாக்ஸில் வந்து கிராக் விழுந்துடும். ஸோ இந்த 2 காரணத்துக்காக நம்ம வந்து இந்த சேஃப்டிக்காக நம்ம ஈஸியாக கிடைக்கிற நியூஸ் பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் கேட்குற விஷயம் சாரீ ப்ரீப்ளீட்டிங் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டது, இல்லை சாரீ டிராப்பிங் சர்வீஸ் தேவைப்பட்டதுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சாரீ ப்ரீப்ளீட்டிங்கில் நம்ம நார்மலாக வந்து பல்லு ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் ப்ளீட் அண்டு சென்டர் ப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா. இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்காக நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணுறதுனால நான் இந்த ப்ளீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி வந்து ஈவனாக ஒரே மெஷர்மெண்ட்டில் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து மோர் தென் ஒரு 8 ப்ளீட்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 7 to 8 ப்ளீட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதுக்காக வந்து எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட விஷ் தான். எப்படின்னா சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு நம்மளை எவ்வளோ ப்ளீட் எடுத்தாலும் அது வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து கஸ்டமர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே வந்து ப்ளீட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் பல்லு ப்ளீட் பொறுத்தளவுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ளீட் எடுக்கணும், எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வச்சுக்கணும். இப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னுடைய டேபிளில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெக் வச்சு செட் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளீட் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி நான் எடுக்கிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் பல்லு ப்ளீட்டுக்கு சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கணும், எந்த டிசைனை வச்சு நான் வந்து பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட்டில் வர்றப்போ அதே டிசைன் வந்து வர்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி எடுத்து நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணுறதுனால நான் இந்த எட்ஜில் வந்து இந்த லாஸ்ட் போர்ஷன் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் டாப்பில் ஆஸ் யூஷுவல் வந்து
ப்ளீட் வந்து சென்டர் ப்ளீட் எடுத்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் லாஸ்ட் அந்த பார்டர் போர்ஷன் வரப்போ இந்த மாதிரி நான் எப்படி வந்து என்னுடைய கைகள் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளீட் வந்து அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஒரு வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வந்து நம்ம ஃப்ளஃபி டைப்பில் வந்து ப்ளீட் வந்து எடுக்கிறப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறப்போ ப்ளீட் வந்து அப்படியே அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளஃபினஸ் தெரியாது. ஸோ அதுக்காக நான் வந்து ஹேங்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபால்ஸ் வச்சுருக்கிற சாரியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த ஃப்ளஃபினஸ் கீழே வரைக்கும் அந்த பார்டரில் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த பார்டரில் மட்டும் நான் வந்து இப்போ வந்து உள்ள அயன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயன் பண்ணுறது வந்து ஃபுல்லாக அயன் பண்ணிடக்கூடாது. நம்ம நார்மலாக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறப்ப அயன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபி டைப்பில் இருக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டாப்பில் நம்ம டக்கின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன்லேருந்து ஒரு கீழே நம்ம ஸ்டொமக் போர்ஷன் வரைக்கும் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி அயன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து நம்ம ஹேங்கர் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாரியை வந்து ஆப்போசிட்டில் திருப்பி போட்டுட்டு அது ஒரு 3 ஃபோல்டாக நீங்கள் எப்போ பண்ணிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. உங்களோட ஹேங்கரோட ஹோல் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஹைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முந்தான பார்ட் வந்து அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்டர் போர்ஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ளீட் வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு அப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு எப்படி ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம வந்து வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வைப்போமோ அதே மாதிரி இந்த ப்ளீட்டும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளீட் வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து ஏதாவது மடிப்பு ஏதாவது உள்ளே சிக்கியிருக்கா களைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்பவும் அகலமாகவும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அதே மாதிரி தான் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து போட்டுக்கிறேன். ப்ளீட் வந்து வலிக்கிட்டு முன்னாடி வராத மாதிரி 2 பெக் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் என்னுடைய அனதர் போர்ஷன் வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் இன்னுமே நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கிறேன். ஹேங்கர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சாரீ அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி போட்டுருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் முன்னாடி வந்துடும். அதை அப்படியே வந்து பேக் சைடு கொண்டு வந்துட்டு ஹேங்கரோட உள்பகுதியில் மறுபடியும் இந்த பல்லு ப்ளீட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து டேபிள் பற்றி கேட்குறீங்க, அயன் பாக்ஸ் பற்றி கேட்குறீங்க, பாலிபேக் பற்றி கேட்குறீங்க. இப்போ ஹேங்கர் பற்றி நான் சொல்லிடுறேன். இதனோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணி உங்களோட கிளைண்ட்டை அசத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.